அன்பான மகர ராசி நேயர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் 15/3/2025 சனிக்கிழமையில் மாதம் ராசிநாதனுடைய நாளிலே இது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. வளர்பிறை திதி என்பது நல்லதொரு மாற்றம். கன்னி ராசியிலே உங்களுக்கு கன்னி ராசியிலே அமர்ந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது வளர்பிறை திதி. அருமையான உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது மகர ராசிக்கு பிறந்திருக்கின்றது. நல்லதொரு மாற்றங்களை மகர ராசிக்கார நேயர்களுக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் என்பது 8ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி புதனும் கிரகங்களும் 6, 8 சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்திலே உபஜய சாணத்திலே பரிபூர்ணமான நல்லதொரு யோகத்தையும் கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் நல்லதொரு மாற்றத்தை முயற்சி சாணத்திலேயே புதன், சுக்கிரன், சூரியன், ராகு என்று சொல்லக்கூடிய சாணத்திலே உங்களுடைய மகர ராசிக்கு 9ஆம் இடம் பெரிய மனிதர்களின் உயர்வுகளும் மதிப்பு மரியாதைகளும் அந்தஸ்துகளும் கூடுகின்ற ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே கிடைக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்திலே மகர ராசிக்கு 5, 10 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் யோகத்தையும் புதன் பகவானும் இரு கிரகங்களும் வக்ரகதியில் இருந்தாலும் கூட மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கின்றது. குழந்தைகளின் அனுக்கிரகமும் குழந்தைகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இங்கே கடல் ராசியிலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணம் ஆரம்பமாகின்றதும் 3ஆம் இடமும் பஞ்சம சாணமும் பரிவர்த்தனை என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 5, 10 கூடிய ஒரு தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு மகர ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தொழில் காரகனுடைய ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே மகர ராசிக்கு சகோதரனும் சகோதரிகளின் அன்பு ஆதரவு, மூத்த சகோதரிகளின் அன்பு ஆதரவு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம். 4ஆம் இடம் சுகசானம் அவர் 6ஆம் இடத்திலே மறைந்து ராசியை பார்க்கின்றது. குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலேயும் 7ஆம் இடம் கல்யாணம் சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் இந்த பங்குனி மாதங்களிலே முருகனின் ஆசீர்வாதம் பெற்று முருகப்பெருமானின் பங்குனி திருவிழாவை கலந்து கொண்டு அதிலே நல்லதொரு தரிசனத்தை பெற்று அருள் பெற்று உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது சுப விசேஷங்கள் நடத்துகின்றவர்களுக்கும் மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பதாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு பங்குனி மாதங்களிலே முயற்சி சாணத்திலே சகோதர சகோதரிகளில் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற 6, 8 சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அதிபதிகள் உங்களுடைய பாக்கிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது கடல் கடந்து செல்லக்கூடியதற்கும் வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் தொழில் சாணாதிபதி முயற்சி சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எந்த ஒரு தொழிலாக வேலையாக இருந்தாலும் எடுத்த வேகத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்திலே அவர் உங்களுடைய ராசியை மட்டுமல்லாதது உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளை மாற்றுவதற்கும் நல்லதொரு மாற்றத்தையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் மகர ராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான காரியங்களில் செய்கின்றதற்கும் சுப விசேஷ சுப நிகழ்வுகள் கல்யாணங்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு